Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naistiki. Shri Shuka Uvacha Atma Mayamrite Rajan Parasyānubhavatmana Nakkate Tartha Sambandha Swapna Drastur Ivanchasa. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ரீ சுகவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். ஆத்ம பரமபுருஷ பகவான் மாயாம் சக்தி ருதே இல்லாமல் ராஜனே பரஸ்ய தூய ஆத்மாவின் அனுபவ ஆத்மன தூய உணர்வு கொண்டவரின் நான் ஒருபோதும் இல்லை. கடையத அது அவ்வாறு நிகழக்கூடும். அர்த்தம் சம்பந்த சட உடலுடன் கொண்ட உறவு. சொப்பனம் திரஷ்டு காண்பவரின் இவ போன்று அஞ்சசா முழுமையாக. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அரசே, ஒருவன் பரமபுருஷ பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லையெனில் தூய ஆத்மா ஜடவுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயக்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். பொருளுரை. ஜீவராசி ஒருவன் ஜடல் உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவனாக இருந்தும் அவன் எப்படி ஜடவாழ்வை துவங்கினான் என்ற பரிசித்து மகாராஜனின் கேள்விக்கு பக்குவமான பதிலளிக்கப்பட்டது. உயிரை பற்றிய பௌதிகமான கண்ணோட்டத்திலிருந்து ஜீவாத்மா முற்றிலும் வேறானவனாவான். ஆனால் ஆத்ம மாயா என்றழைக்கப்படும் பகவானின் பகிங்கர சக்தியால் வசீகரிக்கப்பட்டுள்ள காரணத்தால் அத்தகைய பௌதீகமான எண்ணத்தில் அவன் ஆழ்ந்திருக்கிறான். இது முதல் காண்டத்தில் ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. பகிங்கர சக்தி பகவானால் ஆளப்படுகிறது. ஜீவராசிகள் பகவானுடைய விருப்பப்படி அவரது பகிங்கர சக்தியால் ஆளப்படுகின்றன. எனவே ஜீவராசி தனது தூய நிலையில் தூய உணர்வை பெற்றவனாக இருப்பினும் பகவானின் பகிங்கர சக்தியால் வசீகரிக்கப்படும் விஷயத்தில் அவன் பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவனாகவே இருக்கின்றன. பகவத்கீதையில்
15.15 இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவான் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருக்கிறார். அனைத்து ஜீவராசியின் உணர்வும் மறதியும் பகவானால் ஆளப்படுகின்றன. இப்பொழுது தானாகவே எழும் அடுத்த கேள்வி, பகவான் ஏன் ஜீவராசிகளை அத்தகைய உணர்வையும் மறதியும் அடையுமாறு வசியப்படுத்துகிறார் என்பதாகும். இதற்கு விடை என்னவெனில், பகவானின் பின்ன பகுதிகளாக உள்ள ஜீவராசிகள் அவர்களுக்கே உரிய தூய உணர்வின் நிலை பெற்று அவர்களின் இயற்கைக்கு ஏற்றவாறு பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும் என்பதே பகவானின் உண்மையான விருப்பமாகும். ஆனால் ஜீவராசி ஓரளவிற்கு சுதந்திரம் உடையவனாக இருப்பதால் பகவானுக்கு தொண்டாற்ற விரும்பாமல் பகவானைப் போன்ற சுதந்திரத்தை பெற முயல்கின்றான். பக்தரல்லாத ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல் பகவானாகவே ஆகிவிட ஜீவராசிகள் பகவானுக்கு சமமான வலிமையை பெற ஆசைப்படுவதால் பகவானின் விருப்பப்படி அவர்கள் மாயைக்குள் புகுத்தப்படுகின்றனர். தேவையான தகுதியை பெற்றிருக்காமல் ஓர் அரசனாக மாற விரும்பும் மனிதனைப் போல் பகவானாகவே ஆகிவிட ஜீவராசி ஆசைப்படும் பொழுது தான் ஒரு அரசன் என்று அவன் எண்ணும் வகையில் கனவை போன்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்படுகிறான். எனவே பகவானாக வேண்டும் என்பதே ஜீவராசியின் முதல் ஆசையாகும். எனவே ஜீவராசி அவனது உண்மையான வாழ்வை மறந்து கற்பனையான ஒரு மனோராஜ்யத்தில் தான் பகவான் என்ற எண்ணத்துடன் வாழ பகவான் வசதி அளிக்கிறார். நிலா வேண்டுமென்று அழும் குழந்தையை திருப்திப்படுத்துவதற்காக தாய் நிலவை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியை குழந்தையிடம் கொடுக்கிறாள். இதுபோலவே அழுது கொண்டிருக்கும் பகவானின் குழந்தைக்கு ஒரு ஜட உலகம் எனும் பிரதிபிம்பம் கொடுக்கப்படுகிறது. இதனால் அவன் ஒரு கருவியாக இருந்து அதை அடக்கியாள முயன்று ஏமாற்றம் அடைகிறான். பிறகு பகவானுடன் ஒன்றாகி விட வேண்டும் என்ற அவனது விருப்பத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. இவ்விரு நிலைகளும் மாயையான கனவுகள் மட்டுமேயாகும். ஜீவராசிக்கு இந்த ஆசை எப்பொழுது உதயமானது என்றறிய சரித்திரத்தை ஆராய வேண்டிய அவசியமில்லை. அவன் விரும்பிய உடனேயே பகவானின் ஆணையினால் ஆத்ம மாயையின் கட்டுப்பாட்டினுள் வைக்கப்பட்டான் என்பதே உண்மை. பந்தப்பட்ட ஆத்மா தனது ஜட உடலை தான் என்றும் அல்லது தான் பகவான் என்றும் அந்த ஜட உடலுடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தும் என்னுடையது என்றும் தப்பாக எண்ணுகிறான். இவ்வாறாக கனவில் மட்டும்தான் நான் எனது என்ற தப்பான அபிப்பிராயங்கள் பிறவிதோறும் தொடர்கின்றன. ஜீவராசி பகவானுக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்ன பகுதியாவான். தனது சொரூபத்தை அவன் முற்றிலும் உணர்ந்திருக்கும் வரை பிறவிதோறும் இந்நிலை தொடர்கிறது. ஆனால் தூய உணர்வில் இருக்கும் பொழுது தான் ஒருபொழுதும் பகவானாக முடியாது என்பதையும் உன்னதமான அன்புடன் தான் நித்தியமாக பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டியவன் என்பதையும் ஜீவராசி மறப்பதில்லை. இரண்டாவது ஸ்லோகம். பஹுரூபா இவா பாதி மாயயா பஹுரூபயா ரமமானோ குணேஸ்வஸ்ய மமாஹமிதி மன்யதே. மாயையால் கவரப்பட்டுள்ள ஜீவராசி பகவானின் பயங்கர சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகிறான். ஜட இயற்கை குணங்களில் இன்பம் அனுபவிக்கும் வேளையில் சிறைப்பட்ட ஜீவராசி நான் எனது என்னும் தப்பெண்ணத்தில் ஆழ்ந்து விடுகிறான். ஜீவராசிகளின் வெவ்வேறு ரூபங்கள் பகவானின் பயங்கர சக்தியால் வழங்கப்பட்ட வேறுபட்ட உடைகளாகும். ஜீவராசி அனுபவிக்க விரும்பும் இயற்கை குணங்களுக்கேற்ப இவ்வுடைகள் வழங்கப்படுகின்றன. பகிங்கிற ஜடசக்தி முக்குணங்களால் பிரதிநிதிக்கப்படுகிறது. எனவே ஜட இயற்கையிலும் கூட சுதந்திரமான முறையில் பல வகைப்பட்ட ஜட உடல்களை தேர்வு செய்யும் வாய்ப்பை ஜடசக்தி அவனுக்கு வழங்குகிறது. 9 லட்சம் வகையான நீரின உடல்களும் 20 லட்சம் தாவர உடல்களும் 11 லட்சம் புழுக்களும் ஊர்வனவும் 10 லட்சம் வகையான பறவைகளும் 30 லட்சம் வகையான மிருக உடல்கள் மற்றும் 4 லட்சம் மனித ரூபங்களும் உள்ளன. மொத்தத்தில் 84 லட்சம் வகையான உடல்கள் பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உள்ளன. மேலும் தனக்குள் உள்ள இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்னும் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்ப பல்வேறு உடல் மாற்றங்களின் மூலமாக ஜீவராசி பிரயாணம் செய்கிறது. ஜீவராசி ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள் இருக்கும் பொழுதும் கூட
சிறு வயதிலிருந்து இளமைக்கும், இளமையிலிருந்து முதுமைக்கும், முதுமையிலிருந்து அவனது சொந்த செயலின் பலனாய் உருவாக்கப்பட்ட மற்றோர் உடலுக்குமாக மாறிக்கொண்டிருக்கிறான். இவ்வாறாக சுய விருப்பங்களினால் தனது சொந்த உடலை அவன் உற்பத்தி செய்து கொள்கிறான். மேலும் தனது ஆசைகளை அவன் அனுபவிப்பதற்கு பொருத்தமான ஒரு உடலை பகவானின் பகிங்கிற சக்தியும் அவனுக்கு அளிக்கிறது. ஒருவன் மற்றொரு மிருகத்தின் இரத்தத்தை அனுபவிக்க விரும்பினான். அதனால் பகவானின் கருணையால் மற்றொரு மிருகத்தின் இரத்தத்தை அனுபவிக்கும் வசதிகளை கொண்ட புலியின் உடலை ஜடசக்தி அவனுக்கு அளித்துள்ளது. அதுபோலவே உயர் கிரகத்தில் உள்ள ஒரு தேவனின் உடலை பெற ஆவல் கொள்ளும் ஒரு ஜீவராசி கூட பகவானின் கருணையால் அதை பெறுகிறான். அவன் போதுமான அறிவு படைத்தவனாக இருந்து பகவானின் சகவாசத்தை அனுபவிப்பதற்கு ஏற்ற ஓர் உடலை பெற ஆவல் கொள்வானாயின் அதையும் அவனால் பெற முடியும். எனவே ஜீவராசி தன் மிகச்சிறிய சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். பகவான் மிகவும் தகுதியுள்ளவராவார், தயையுள்ளவராவார். அதனால் ஜீவராசி விருப்பம் அதே உடலை அவனுக்கு அவரளிப்பார். ஜீவராசியின் விருப்பம் சொப்பனத்தில் ஒரு தங்க மலையை காண்பதை போன்றதாகும். மலை என்றால் என்னவென்பதும் தங்கம் என்றால் என்னவென்பதும் ஒருவனுக்கு தெரியும். அவனது விருப்பத்தினால் மட்டுமே தங்கமலையை பற்றிய கனவை அவன் காண்கிறான். கனவு முடிந்ததும் தனக்கு எதிரே வேறொன்று இருப்பதை அவன் காண்கிறான். விழிப்பு நிலையில் தங்கமும் இல்லை, மலையும் இல்லை. எனவே தங்க மலை எனும் பேச்சுக்கே இடமில்லை என்பதை அவன் கண்டுகொள்கிறான். ஜீவராசிகள் பல வகைப்பட்ட உடல்களை பெற்றுள்ளதற்கு நான் எனது என்னும் தப்பான அபிப்பிராயங்களே காரணமாகும். இவ்வுலகம் என்னுடையது என்று கருமி எண்ணுகிறான். அனைத்தும் நானே என்று ஞானி எண்ணுகிறான். அரசியல், பொதுவுடைமை தத்துவம், தரும சிந்தனை மற்றும் பிறர் நலன் கருதும் நன்மை போன்றவைகளின் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கொண்டுள்ள பௌதிக கருத்து நான் எனது என்னும் இத்தப்பான அபிப்பிராயங்களை அடிப்படையாக கொண்டவையாகும். நான் எனது என்பவை ஜட உலகை அனுபவிப்பதற்கான தீவிர ஆசையால் விளைந்தவையாகும். பொதுநலம், நாட்டுப்பற்று மற்றும் குடும்ப அன்பு ஆகிய வெவ்வேறு சூழ்நிலைகளின் கீழ் பெறப்படும் உடலுடனும் பிறப்பிடத்துடனும் ஒருவன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறான். ஜீவராசி தன் உண்மையான நிலையை மறந்திருப்பதே இவற்றுக்கெல்லாம் காரணம். இவை அனைத்தும் ஸ்ரீமத் பாகவத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. குழப்பமடைந்துள்ள ஜீவராசியின் தப்பான அபிப்பிராயங்கள் அனைத்தையும் சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரிசித்து மகராஜன் ஆகியோருடனான சகவாசத்தினால் கலைந்துவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्तकाञ्चन राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले मते भक्तिवेदान्त स्वामिनिति नाम. नमस्ते सारस्वती देवी प्रचारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद हरे कृष्ण 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 हरे 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 राम हरे 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 कृष्ण. ஸோ இந்த 2வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம் பூராவுமே
பரீட்சித் மகாராஜோட கேள்விகள். இந்த அத்தியாயம் பூரா சுகதேவ கோஸ்வாமி அது பதில் கொடுக்க போறார். நீங்க 8வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா மொதல் கேள்வி அவர் பரீட்சித் மகாராஜ் எப்படி ஜீவராசி இங்க மாட்டிக்கிச்சுன்னு தான் கேட்கிறார். இந்த கேள்வி கேட்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் பல சொற்பொழிகள் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் மனுஷன் கிடையாதுங்கிறாங்க. நான் ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், இந்த கேள்வி கேட்கணுங்கிற. ஸோ பரீட்சித் மகாராஜ் பல கேள்விகள் அது மாதிரி கேட்குறார். அந்த கேள்விக்கு ரொம்ப அழகா சுகதேவ கோஸ்வாமி சொல்லக்கூடிய பதில் இந்த ஸ்லோகத்தில், பகவானோட சாங்ஷனிங் இல்லாம நாம் இங்க மாட்ட முடியாது. ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்த கேள்வி வருது, அவர் ஏங்க இது சாங்ஷன் பண்ணணும், அந்த கேள்வி வருது. அதுக்கு ரொம்ப சில பிரபுபாத் அழகா பதில் கொடுக்கிறார். ஜீவாத்மா தான் அது கேட்குது, நாம தான் கேட்டு வந்திருக்கோம் தவிர கிருஷ்ணரா விருப்பப்பட்டு நம்மளை அனுப்பல, நாம தான் கேட்குறோம். ஸோ சில பிரபுபாத் அந்த பொருளரின்னு கொடுக்குறார். ஆனால் இது நம்ம எப்போ கேட்டோங்கிறது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதுன்னு ஒரு லைன் கொடுத்துட்டார். இது ஹிஸ்ட்ரி நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. எப்போ ஜீவாத்மா இது விரும்புச்சு, சில பிரபுபாத் கொடுக்க அது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது, இங்கே வந்தாச்சு அவ்வளோதான். ஸோ இந்த கிருஷ்ணரோட சக்தி பலதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அவரோட சக்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அவருக்கு பல சக்திகள் இருக்கு, 1 2 கிடையாது, ஏகப்பட்ட சக்தி இருக்கு. ஆனால் அந்த சக்தி வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. கிளாசிஃபைனா பிரிக்கிறது. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தத்தஷ்ட சக்தி, இது மாதிரி பிரிக்கிறாங்க. நிறைய இருக்கு, அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ அந்த கிருஷ்ணரோட மாயா சக்தி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சொல்லுவோம் இது மாயா அது மாயா, நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம், அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். ஸோ இங்கே சில பிரபுபாத் ரொம்ப பல உதாரணங்கள் கொடுக்குறாரு. எப்படி ஒரு குழந்தை வந்து நிலா வேணும்னு அழுதுன்னா சொல்கிற பிரபுபாத், ஒரு அம்மா வந்து ஒரு கண்ணாடி வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன் காட்டிப்பா, நிலா வந்துருச்சு பாரு, நிலா ஒன்றும் வராது. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வியாதி. சில பிரபுபாத் இந்த வாக்கியம் 100 கணக்கில் எழுதியிருக்காரு. அந்த ஒரே வாக்கியம் தான். என்ன சொல்லுவாங்கன்னு இங்கிலீஷில் லார்டிங் ஓவர் மெட்டீரியல் நேச்சரும்பாங்க. அப்படின்னா தமிழ் என்ன, இந்த இயற்கை ஆளணும்னு ஆசை. நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் முன்னேற்றங்கள் எதை பார்த்தாலும் பேசிக்காக இதுதான் இருக்கும். எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பேஸ்னா ஒரு டைம் ஸ்பேஸ். இப்போ சில பேர் வந்து இடமா வாங்கி தள்ளுவாங்க, ஏன்னா அந்த எல்லா இடம் கண்ட்ரோல் இருக்கணும், அது ஒரு ஆசை. இடம் வாங்க, அதை வாங்க, இதை வாங்க, என் கண்ட்ரோல் இருக்கணும். டைமை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விமானங்கள்லாம் வருது, புது புது கார். ஏன்னா டைம் கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் பேசிக்காக பார்த்தா நான் அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ணும், அதுதான் மெயின் ரீசன். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே இதெல்லாம் வருது. ஸோ ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுதோ அது ரொம்ப ஆச்சரியம். கிருஷ்ணரோட சாங்ஷனிங் இல்லாமல் இன்னைக்கு இந்த டெக்னாலஜியெல்லாம் வராது. இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு தான் சாங்ஷன் பண்ணுறது, இல்லைன்னா இது வராது. ரேஸ் கார் வருது, வேகமாக போகக்கூடிய விமானங்கள், ட்ரெயின், என்னென்னமோ வருது. இப்போ நீ 5Gங்கிறோம், எல்லாமே கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணி தான் இது நடக்குது. மனுஷன் ஜஸ்ட் லைக் செஞ்சுட்டான்லம்னு கிடையாது. மனுஷன் ட்ரை பண்ணுறான், ஆனால் நடக்குதுன்னா அது தானாக நடக்காது, கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்குது, சும்மாலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கு. ஆனால் அதுவும் நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ணும்போது தான் புரியும்.
இல்லைன்னா ஏன் இந்த முன்னேற்றமெல்லாம் வருது அதுவும் நமக்கு புரியாது. கிருஷ்ணனோட சாங்ஷன் இல்லாமல் பிரபுபா சொல்வார், ஒரு புல்லு கூட அசையாதும் பார், ஒன்றும் நடக்காது. ஸோ கிருஷ்ணா ஒரு ஆத்மாவும் ஒரு மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். பிரபுபாத் கி ஜெய். ஒரு ஆத்மாவும் ஒரு மாதிரி ஆசைகள். பகவானுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எந்த மாதிரி ஆசைப்படுறானோ அதுக்கு தகுந்தாப்புல உடம்பு கிருஷ்ணா டிசைன் பண்ணுவார். ஏன்னா அது டிஃபிகல்ட். இதெல்லாம் நம்ம இந்த துளுண்டு மூளை வச்சுட்டு எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அதெல்லாம் முடியாது. நம்ம நிலா வெட்டி பிடிக்கிற மாதிரி அது பிடிக்கல முடியாது. இது நிறைய இடத்துல பிரபுபாத் எழுதுறார், இந்த துளுண்டு மூளை வச்சுட்டு புரிஞ்சுக்க பார்க்காத. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா எல்லாமே நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரிஞ்சுக்கணும் பார்ப்போம். அந்த ஆசை இருக்கு, எல்லாமே நான் புரிஞ்சுக்கணும். அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிரம்மா இதே ஸ்கந்தத்தில் தான் வருது. பிரம்மா சொல்றார் எனக்கு புரியலன்ட்டார் ஒரே வார்த்தையில். அவரு சொல்றார் எனக்கு புரியலன்னு. இப்போ நாம் உட்காந்துட்டேன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம நினைக்க முடியாது. பிரம்மா சொல்றார், அவர் சொல்றார் எனக்கும் புரியல, சிவபெருமானுக்கும் புரியல, உனக்கும் புரியல அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்றார். ஒன்றும் தெரியாது. இது ரொம்ப கடினம். அப்போ சம்டைம்ஸ் நாம் நினைப்போம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நினைப்போம் அது ஒரு மாயா, அது ஒரு மாயை. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைப்பேன். பட் நாட் ஸோ ஈஸி, நாட் ஸோ ஈஸி. ஒரு புரியினால் கிருஷ்ணர் அனுகிரகத்தில் தான் புரியும். ஸோ ஒரு ஆத்மா எப்படியெல்லாம் ஆசைப்படுது அப்படிங்கிறது நினச்சி பார்க்குறதே கஷ்டம். இவன் ஒரு லெக்சரில் ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொன்னார். புத்தர் சொன்னதாக அவர் சொன்னார், நான் இங்கே படித்ததில்லை. புத்தர் சொல்கிறாராம், ஒரு செகண்டுக்கு 17 ட்ரில்லியன் பில்லியன் மில்லியன் பில்லியன் அப்படின்னா 100 கோடி, 1000 கோடினா ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 17 ட்ரில்லியன் தாட்ஸ் ஒரு செகண்டுக்கு வருமாமா. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அத்தனை திங்கிங் மனசுக்குள்ள வருமாமா. ஓகே, இது புத்தர் சொன்னதாக அவர் சொன்னார். இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஸோ நம்ம எப்படியெல்லாம் ஆசைப்படுவோம் நமக்கு தெரியாது, டிஃபிகல்ட். ஆனால் கிருஷ்ணா எல்லாமே புரிஞ்சுக்குவார். என்ன ஆசைப்படுறான்னு கிருஷ்ணாக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஆசைப்படுற மாதிரி உடம்பு டிசைன் பண்ணுவார். அதை வச்சு தான் பஞ்சபூதாஸ் 15th சாப்டர் பகவத்கீதை கிருஷ்ணர் அது பேசுகிறார். ஒரு ஆத்மா உடல் விடும் பொழுது என்னென்னலாம் யோசிக்குதோ அது தந்தாப்புல கிருஷ்ணா டிசைன் பண்ணி உடம்பு கொடுப்பார். இது 15 பகவத்கீதை 15th சாப்டரில் வரும். என்னென்னலாம் ஆசைப்படுதோ அப்போ அவர் மாதிரி ஒரு கருணை உள்ளவர் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நான் தான் ஆசைப்படுறேன். பிரபுபாத் அழகாக எழுதியிருக்காரு இங்கே பொருளுரையில். அதே ஆத்மா கிருஷ்ணா வேணும்னா அதுவும் ஓகே பண்ணிடுறாரு. எனக்கு எதுவும் வேணாம் கிருஷ்ணா நீங்கள் தான் வேணும்னா ஓகே, அதுவும் சாங்ஷன் பண்ணுறேன். அது நம்ம கேட்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கிருஷ்ணாட்ட போய் கிருஷ்ணா நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும், பக்தி வேணும்னு சொல்லுவோம். வெளியே போயிட்டு ஏதாவது பண்ணலாமா, மேபி மேக் மணி, ரெண்டும் ஆசைப்படுவோம். அதுவும் நடக்கும். அப்படியும் ஆசைப்படும், இதுவும் வேணுமா அதுவும் வேணுமா. கிருஷ்ணா அது தகுந்தாப்புல அது ஏதாவது பண்ணுவார். ஓகே சரி பாரு, இந்த இடத்துல பக்தி வேணும்பேன், அந்த இடத்துல என் ஃபேமிலி பெருசு, என் ஃபேமிலி அப்படி இப்படிம்பேன். ஸோ கிருஷ்ணா ஓகே பாரு, உனக்கு எப்படி வேணும் பாரு. அந்த மைன்யூட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, துளுண்டு அந்த சுதந்திரம். ஸோ ஆனால் அந்த சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா அங்கே குரு தேவைப்படுறார். அந்த 2வது ஸ்லோகத்தில் கடைசியில் ரொம்ப அழகாக பிரபுபாத் எழுதுறார். சுகதேவ கோஸ்வாமி, பரீட்சித் மகாராஜ் மாதிரி நபர்களோட அசோசியேஷன் வேணும்னு எழுதியிருக்கார். அந்த மாதிரி அவங்களோட சங்கத்திலிருந்தா தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இனி இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் முடியாது. இந்த பொருளுரையில் ஐ அண்ட் மைண்ட், நான் எனது, இந்த வார்த்தை நிறைய இடத்துல பாகவத்தில் வரும். அகம் மமேதி அப்படின்னு ஒரு இடத்துல வரும். இது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டாலும் போகாது. மேபி உட்காந்து லெக்சர் அடிக்கலாம் 2 மணி நேரம், பட் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் போகாது. அகம் மமேதி அவ்வளோ சீக்கிரம் போகும், ரொம்ப டிஃபிகல்ட் தான் அது. காரணம் பல கோடி ஜென்மம் இந்த மாதிரி உடல்ல இருந்து இருந்து இருந்து
அது சீக்கிரம் போகாது. இது என்னடுது அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். துருவ மகாராஜோட சரித்திரத்தில் வருது. நம்ம நேற்று கூட பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லோகம் வருது. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஸ்லோகம் நிறைய இடத்துல பாகவத்தில் இருக்குது. அந்த துருவ மகாராஜ் சரித்திரத்தை அந்த ஸ்லோகம் வருது. என்னன்னா, துருவ மகாராஜ் ராஜாவாக இருந்தார். 36,000 வருஷம் அவர் ரூல் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணுறாராம். ரியலைஸ் பண்ணுறதுன்னா உணர்றது. என்னோட ஒய்ஃப், என்னோட குழந்தை, வசதி, இந்த பேலஸ், அப்புறம் இந்த மினிஸ்டர்ஸு, இந்த கிங்டம் எல்லாமே மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம், உணர்ந்துட்டாராம். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் உணர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டாராம். அப்படி விட்டுட்டு போயிட்டாராம். இது பாரத ஸ்லோகம் வருது. ஸோ துருவ மகாராஜ் ஆர்டினரி பர்சன் கிடையாது. ஆனால் அந்த கடைசியில் எழுதுறாங்க, அது உணர்ந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கம்ப்ளீட் விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டாராம். அவர் பாட்டு மகனை கூப்பிட்டு எல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டாராம். ஸோ இது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறான். ஜஸ்ட் அவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப கடினமான ப்ராசஸ்ன்னு கூட சில பிரபுபாத் பல இடத்துல எழுதிட்டு, ஆனால் கலியுகத்தில் அது டிஃப்ரெண்ட்டுங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இந்த ப்ராசஸ், இந்த வழிமுறை ரொம்ப டாப் கிளாஸ். இந்த நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரபுபாத் இன்னொரு புக்லையும் ஒரு இடத்துல எழுதுறாரு, மற்ற யுகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. பயங்கர ஒரு 50,000 வருஷம் தவம் இருக்கிறது, இல்லை பயங்கரமாக ஒரு பூஜை, ஒரு விக்கிர வழிபாடு, ஒரு ஹோமம் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10,000 வருஷம் போகும். நாமெல்லாம் ஹோமம் ஆரம்பித்தா 2 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது. புகையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். எப்போங்க முடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இது உண்மை. திரேதா யுகத்தில் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 10,000 வருஷம் ஹோமம் போகும். 10,000 வருஷம் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். உண்மையில் அப்படி தான் நடந்தது. விக்கிரக வழிபாடு துவாபர யுகத்தில் பண்ணாங்க. அதுவும் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ இப்போ நாம சொன்னால் கிடைக்கும் அவங்க சொல்கிறாங்கன்னா அது உண்மைதான். நாம சொன்னால் நடக்கும். ஈவன் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிற சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ஒரு தடவை நாம சொன்னால் கூட அவன் வைஷ்ணவன் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல வரும், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். பட் அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு தடவை சொன்னா அப்படின்னா அந்த ஒரு தடவை கூட ஃபெய்த்தோடு சொல்லணுமாமா. அந்த ஃபெய்த்னா நம்பிக்கை, அது பியூரிட்டி, அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கும் நம்பிக்கை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆச்சாரியாஸ் இருக்கிற நம்பிக்கைக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கும். பிரபுபாதுக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கும் நம்பிக்கை இருக்குது. அந்த ரெண்டும் ஒன்றாயிராது. அந்த ஃபெய்த்துங்கிறது வேற. பட் இருந்தாலும் அந்த கிருஷ்ணநாமா சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம படித்ததெல்லாம் உணர முடியும். இது நான் சும்மா படிச்சுட்டு தியரட்டிக்கலாக பேசுறது வேற. அது சும்மா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. படிக்கணும், பட் படித்தா பத்தாது. அது உணரணுன்னா இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சீரியஸாக சேன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, ஹரே நாம ஹரே நாம. அந்த ஸ்லோகத்தில் கலோ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கத்திரான்யதா. வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லைன்னா சாண்டிங் தவிர நான் உட்காந்து படித்து நானாக யோசித்து புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா மறுபடியும் மாயையில் சிக்குவேன். எனக்கே தெரியாது, சிக்கிடுவேன். பட் ஜென்ரலாக அது பண்ண ஆரம்பிப்பாங்க. உட்காந்து நானாக படித்து புரிஞ்சுக்கணும், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். மேபி உடல் இப்படி, உடல் இப்படி ஆக்ட் பண்ணுமா, மனசு இப்படி பண்ணுமா, புத்தி இப்படி பண்ணுமா, உட்காந்து நாம் யோசித்தோம்னா அது ஒரு மாயையில் மாட்டுவோம். அது ஒரு மாயா. ஸோ ஆச்சாரியஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட். பிரபுபாத் தான் சார் சிம்பிளி சாண்ட் பாரு. நீங்கள் அவரோட கான்வர்சேஷன்ஸ் அப்படின்னா சம்டைம் பிரபுபாத் சீடர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பிரபுபாத் எங்கேயுமே உட்காந்து நல்லா உட்காந்து யோசிச்சு புரிஞ்சுக்கோ அப்படியெல்லாம் சொன்னதில்லை. சாண்ட்டும் பார், சிம்பிளி சாண்ட்டும் பார். உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கே தெரியாது, தப்பு தப்பாக தான் யோசிப்போம். ஆனால் மறுபடியும் ஒரு மாயா, நான் பர்ஃபெக்டாக யோசிக்கிறேன்னு நினைப்பேன். அது ஒரு மறுபடியும் மாயா.
ஸோ மாயா புரிஞ்சுக்கிறதே வெரி டிஃபிகல்ட். ஸோ பிரபுபாத் சொல்கிறா ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அதுவும் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் எனக்கு புரியலன்னு சொல்லுவேன், மறுபடியும் உட்காந்து படித்து எதாவது புரிஞ்சுக்கணும். பட் அஃப்கோர்ஸ் டெய்லி ஒருத்தர் பாகவதம் பகவத்கீதா படிக்கிறாங்க, புரியல, படிக்கிறாங்கனாலே சுத்தமாவாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பொய் கிடையாது. ஏன்னா பாகவதம் மகாத்மியத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. ஈவன் உட்காந்து பாகவதம் பகவத்கீதா படிக்கிறதுனாலே அவங்க நிறைய சுக்கிருத்தி வரும், படிக்கிறதுனாலே. தென் சில பிரபுபாத் சொன்னபடி சாண்டிங் பண்ணும்போது இன்னும் புரியும். இந்த அகம் மமேதி எல்லாம் என்னடுது அப்படிங்கிறது என்னோட சின்சியாரிட்டிக்கு தகுந்தாப்புல அது குறைஞ்சிக்கிட்டே வரும், அது குறையும். இது எது என்னடுது இல்லை, அது புரியணும். அது எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு நான் மாட்டுவேன். ஓகே, எந்த அளவுக்கு புரியலையோ அந்த அளவுக்கு இதில் மாட்டிக்கிட்டே இருப்போம், மாட்டுவோம். அண்ட் சில பிரபுபாத் பகவத்கீதாவில் 10வது அத்தியாயத்தில் ஒரு பொருளில் எழுதுகிறார். ஒரு ஆத்மா ட்ரை பண்ணுது ஆனால் முடியல. ஸோ அதை புரிஞ்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட சின்சியராக ப்ரே பண்ணி சாண்ட் பண்ணால் கிருஷ்ணர் ஒர்க் பண்ணுவாராம், புரிய வைப்பாராம். ஆனால் நான் கேட்கணும். ஆனால் அதுவும் சாண்டிங் தான். மறுபடியும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரேயர், அது ஒரு பிரார்த்தனை. இது நமக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் தான் எனக்கு பண்ணணும். அது நான் கேட்டுக்கிட்டே இருந்தால் பிரபுபாதில் கிருஷ்ணர் பண்ணுவார். எப்படி அந்த பிரபுபாத் ஒரு இடத்துல பகவத்கீதையில் ஒரு கதை கொடுப்பார். ஒரு ஸ்பேரோ, ஒரு குருவி தன் முட்டை தொலைச்சிருச்சு, கருடர் இறங்கிடுவார். அந்த குருவினால் ஒன்றும் பண்ண முடியாது, முட்டை எங்கே தொலைச்சிருச்சு கடலில். அந்த குருவி அன்னைக்கு இந்த கடல் மொத்தத்தை நான் எடுத்துட்றேன், காய வச்சிட்றேன். ஆனால் குருவினால் முடியாது. ஆனால் கருடர் பார்க்குறாரு, அடே நம்மால் ஒருத்தன் இப்படி ஒரு வேலை பண்ண பார்க்குறானா, கருடர் இறங்கிட்டார். த சேம் வே ஒரு ஆத்மா உண்மையிலேயே நினச்சி உண்மையிலேயே நான் கடைபிடிக்கணும், ஆச்சாரியர் சொன்னது கடைபிடிக்கணும் ஆசையாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஆசையிலையாவது பகவான் பிரார்த்தனை கேட்கும்பொழுது கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். பிரபுபாத் எழுதியிருக்காரு, அது உண்மையில் ஒருத்தர் வேணும்னு நினச்சா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார். பட் அதுக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், நம்ம சரியான நபரோட சங்கங்கள். ஏன்னா பாகவத்தில் இவன் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே ஒரு பக்தரோட சங்கம் தான் கொடுக்குறான். அதுதான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நடக்கும். ஒரு பக்தரோட சங்கத்தில் இருக்கும்போது தான் புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட முயற்சி பொறுத்து எல்லாம் நடக்கும். அப்போ முன்னாடி சொன்னபடி ஒருத்தர் உண்மையிலே சின்சியராக முயற்சி பண்ணால் கிருஷ்ணர் பண்ணுவார். பட் சேம் டைம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் சாண்டிங் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையும் தப்பிச்சுவேன், மாயில் நான் தப்பிச்சுவேன்னு நினச்சா மறுபடியும் மாட்டுவாங்க. நான் எப்பவுமே அவேராக இருந்துக்கணும். அவேர்னா ஒரு கவனமாக இருக்கணும். நான் சாண்டிங் பண்ணுறோம், எங்களால் மாயா ஒன்றும் பண்ணாதுன்னா மாயாக்குள்ளே உட்காந்துட்டே பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும். சும்மா நான் சாண்ட் பண்ணுறேன், பாகவதம் படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, நோ, அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் பாகவதம் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஈவன் இத்திஹாசங்களோ மற்ற புராணங்கள் பார்த்தோம்னா பெரிய பெரிய ரிஷிகளே பார்த்தீங்கன்னா ஃபால் டவுன் ஆயிடுவாங்க, ஜஸ்ட் லைக் தட் போயிடுவாங்க. அப்போ ரொம்ப அவேராக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ இந்த பகவத்கீதா பாகவதம் டெய்லி படிக்கணும். ஒன்று புரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாவது புரிஞ்சுக்கணும். நாம் இருக்கிறது டெம்பரரி அப்படின்னு உணர முடியலையா, தியரட்டிக்கலாக தெரியணும், எல்லாம் என்னை விட்டுட்டு போக போகிறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாய் சொல்லிடுவாங்க, இல்லை நான் சொல்லிடுவேன். ஓகே, ஏதோ ஒன்று நடக்கும், யார் ஒருத்தர் முன்னாடி பாய் சொல்லுவோம், மொத்த பணம் போக போகுது, மொத்த பணம் போயிடும். யாரும் என்னாலும் காப்பாற்ற மாட்டாங்க, நானும் காப்பாற்ற முடியாது, அவங்கள என்னை காப்பாற்ற முடியாதுன்னு அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இருந்துக்கிட்டு இருக்கணும், தியரட்டிக்கல் அட்லீஸ்ட் உணர்ந்துட்டா தி பெஸ்ட். பட் தியரட்டிக்கலாக தெரியணும், எல்லாம் விட்டுட்டு போயிடுவான், யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ கிருஷ்ணா ரொம்ப கிளியராக பகவத்கீதையில் சொல்கிறார், என்னை தவிர உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்லோகா இருக்கு. மறுபடியும் சொல்கிறார், என்னை தவிர உனக்கு யாருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பட் நம்ம எவ்வளோ படித்தாலும்
இந்த மாயா சக்தி எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நம்புகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசும்போது சொல்ல மாயா இல்லை மாயம்போம், மறுபடியும் மாயா எனக்கு சந்தோஷம் கொடுங்க நம்ம நம்புவோம். ரெண்டுமே போயிட்டு இருக்கோம். மறுபடியும் அது பின்னாடியே போவேன். ஏன்னோ சம்டைம்ஸ் சண்டை போடுவேன், தேவையில்லாமல் சண்டை போடுவேன். மேபி பணத்துக்காகவோ புகழுக்காகவோ வேறு எதாவதுக்காக தேவையில்லாமல் சண்டை போடுவோம். அப்படின்னா மாயா எனக்கு சந்தோஷம் கொடுக்க நான் நம்புகிறேன். இந்த ஜடப்பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்க நான் நம்புகிறேன். இது உண்மை. பேசும்போது இல்லைம்ப, ஆனால் ஆக்ஷனில் பார்த்தா அது வேறமா இருக்கும். அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன்னும் பகவத்கீதை புரியல, ஆனால் புரிஞ்சுதான் நானே நினச்சிட்டு இருப்பேன். அது மறுபடியும் மாயா. ஸோ சில பிரபுபாத் ஈவன் சைத்தன்ய மகாபிரபு பல இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா மட்டும் சீரியஸாக ஆல்வேஸ் சேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேற்று கூட சில பிரபுபாத் லெக்சர் கேட்கும்பொழுது பிரபுபாத் சொல்கிறார், எப்பவுமே சேண்ட் பண்ணது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறார். சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கு. சேண்ட் பண்ணுறீங்க, நடந்துட்டு போகும்போது சேண்ட் பண்ணேன், இப்போ என்ன குளிக்கும்போது சேண்ட் பண்ணேன், சாதாரணமாக சொல்கிறார். ஆனால் நம்ம அது பண்ணுறோமான்னு அவங்கவுங்கள கேள்வி கேட்டு அவர் சொல்கிறார், இதில் என்ன கஷ்டம் இருக்குது, ஏன் 24 hours ஏன் நினைக்க முடியாது, பண்ணலாமே, நடந்து போகும்போது சேண்ட் பண்ணு, சமைக்கும்போது சேண்ட் பண்ணு, குளிக்கும்போது சேண்ட் பண்ணு, இதில் என்ன கஷ்டம் இருக்குது உனக்கு. ஆக்சுவலி ஒன் சென்ஸ் கஷ்டம் இல்லை, ஆனால் நம்ம கஷ்டம் ஃபீல் பண்ணுறோன்னா அப்போ எனக்கு மாயை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாயை எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அட்ராக்டிவ்னா கவர்ச்சியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாயா கவர்ச்சியாக தான் இருக்கும். எனக்கு கிருஷ்ணரோட சக்தி, எனக்கு கிருஷ்ணரோட சக்தியும் கிருஷ்ணா ஒன்று தான். ஸோ கவர்ச்சியாக தான் இருக்கும், நோ டவுட். ஆனால் அதே கிருஷ்ணா சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருங்கிறார். என்னோட சக்தி கவர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் வேணாம், டேஞ்சர். ஸோ பிரபுபாத் சொல்கிறார் லெக்சரில், இதில் என்ன கஷ்டம் இருக்குது, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட், இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ அது நம்ம பழகி ஆகணும், கண்டிப்பாக பழகி ஆகணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது பிரபுபாதோட நிறைய இடத்துல சொல்கிறார். மரண நேரத்தில் தான் தெரியுமாமா. உண்மையிலே நான் பகவத்கீதா பாகவதம் சீரியஸாக படிக்கிறேனா இல்லையா, சீரியஸாக சாண்டிங் பண்ணுறேனா இல்லையாங்கிறது டெஸ்ட் வந்து டெத் தான். பிரபுபாத் சொல்கிறார், அது பெங்காலியில் சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டில், இந்த மரண நேரத்தில் தான் இவன் உண்மையிலே என்ன கடைப்பிடிச்சான்னு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஜஸ்ட் லைக் எக்ஸாம் டைமில் தான் தெரியும், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் படித்தானா இல்லையானா. ஒரு ஸ்டூடெண்ட்டோட படித்தான்னு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் மேபி முக்கி இருக்கலாம், ஃபெயில் ஆயிடுவான். ஸோ டெத்து டைமில் தான் தெரியுமாமா நான் உண்மையிலே இந்த 50 வருஷமோ 60 வருஷமோ என்ன கடைப்பிடிச்சோன்னு அந்த டைமில் தான் டெஸ்டிங்கில் தெரியும். ஸோ பிரபுபாத் சொல்கிறார், சிம்பிளி சாண்ட், பகவான் அனுகிரகத்தில் வெளிவரும். இந்த அகம் மமேதி, இது என்னடுது, இதுலேருந்து வெளிவரது பகவான் அனுகிரகத்தில் நடக்கும், நோ டவுட் நடக்கும். ஆனால் சாண்டிங் சீரியஸாக பண்ணும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக இதில் கொடுத்துருக்கார். அந்த இந்த செகண்ட் ஸ்லோக்காவோட பொருளில் நிறைய பிரபுபாத் அந்த வெரைட்டிஸ், உடலில் பலவிதமான வெரைட்டிஸ் 84 லட்சம் வகைக்கு ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்காரு. இது பத்ம புராணத்தில் இருக்குது. இப்போ கொசு இருக்குன்னா அந்த ஆத்மா ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் வேணும்னு நினச்சிருக்கு, ரத்தம் குடிச்சு நான் என்ஜாய் பண்ணணும் அது நினைக்குது, அதுக்கு அது மாதிரி ஒரு உடல் பிரபுபாத் சொல்கிறார், அதுக்கு தகுந்தாப்பில் உடல் டிசைன் பண்ணி அது ரத்தம் தான் குடிக்கும், ரத்தம் தான் குடிக்கும். அதுலேயும் சில பேர் ரத்தம் தான் குடிக்குமா, எல்லா ரத்தம் குடிக்காது, அது ஒரு கணக்கெல்லாம் இருக்குது, எனக்கு முழுசாக தெரியாது. கொசு எல்லாரும் கிடைக்காது, சம்டைம் 5 பேர் உட்காந்து ஒருத்தர் மட்டும் தான் கிடைக்கும், நான் பார்த்துருக்கேன். அது மற்றவங்களுக்கு கிடைக்காது. அது ஏங்கிறது நம்ம யோசிக்க முடியாது. அந்த டிசைன் என்ன we don't know, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பாகவதம் ஒழுங்காக படித்தோம்னா, மேபி சம்டைம் 5th canto படித்தோம்னா நம்ம வந்து மைன்யூட் அப்படின்னா ஒரு ரொம்ப நம்ம ஒன்றுமே இல்லைன்னு அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாக புரியும். நம்மளாம் ஒன்று மேலே சும்மா பீத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். 5th canto படித்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இது எவ்வளோ பெருசு, பூமி எவ்வளோ பெருசு, நாம் எங்கே இருக்கோம்,
ஒன்றுமே இல்லைன்னு புரியும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது தியரிட்டிக்கலாக தான் புரியுது. ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது அவர் உண்மையிலே புரியும் பொழுது இது உண்மை. சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில் சொல்கிற மாதிரி அந்த 3வது ஸ்லோகா சொல்கிறார் இல்லையா, 3வது என்ன, அந்த 3வது ஸ்லோகம் திருநாதபி சுனீச்சன், அங்கே தான் அது புரியும். அம்மானினா மான தேனாங்கிறது இது ஒழுங்காக படித்து நாம சொல்லும்போது தான் உணர முடியும். ஹம்பிள்னஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வராது. அம்மானினா மான தேனாங்கிறார் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் வராது. அது உண்மையிலே இந்த உலகம் எப்போ ஏற்பட்டது, இது சிருஷ்டி பண்ண கிருஷ்ணா எப்போ ஏற்பட்டவராக இருப்பார். ஆக்சுவலி சிருஷ்டி பண்ண விஷ்ணு, கிருஷ்ணான்னு சொல்லக்கூடாது, விஷ்ணு, அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா. இது ஒழுங்காக புரியும் போது தான் அம்மானினா மான தேனா வரும். அப்போ தான் கீர்த்தனையை சதாஹரியாக பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த சதாஹரியெல்லாம் வராது. சொல்லுவோம் கீர்த்தனைய சதாஹரின் மனப்பாடம் காலையில் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணும்பொழுது தான் நான் முன்னாடி சொன்னேன், துருவ மகாராஜ் அந்த ஸ்லோகத்தில் நதனம் நஜனம் நசுந்தரின்னு உண்மையிலே சொல்லுவோம், இன்னும் சொல்ல மாட்டோம். இல்லைன்னா சும்மா ஏதோ பேருக்கு சொல்லுவான், நதனம் நஜனம் சுந்தரியும். எல்லாம் முடிஞ்சோன்னு ஃபோனை போட்டு திட்டுவோம், பணம் எப்படா கொண்டு வர, என்ன கொடுக்கவே மாட்டேங்கிறேன். அஃப்கோர்ஸ் சம்டைம் மணி கொடுக்குன்னா கேட்போம், தப்பு இல்லை. பட் அதுதான் லைஃப்னு நினைக்கக்கூடாது. பட் நதனம் நஜனம் நசுந்தரியம்லாம் சொல்லுவேன், ஆனால் அது மேலே ஆசை இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் போகாது. கீர்த்தனையை சதாஹரி பண்ணால் தான் நதனம் நஜனம் நசுந்தரியம் நடக்கும், இல்லை நடக்காது. அப்புறம் சொல்லுவோம் மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே. ஸோ சிக்ஷாஷ்டகம் ஸோ பியூட்டிஃபுல். சைத்தன்ய மகாபிரபு சொன்ன ஆர்டரே பிரமாதமான ஆர்டர். அந்த சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் அது ஸ்டார்ட் பண்ணா தான் மற்றதெல்லாம் நடக்கும். அந்த ஹரே கிருஷ்ணா சொல்லலைன்னா எனக்கு எது தேவையே இல்லையோ வாழ்க்கையில் அதுதான் வேணும்னு உட்காந்துருப்பேன். இன்னைக்கு உலகம் அதுதான் நடக்குது. எனக்கு எது தேவையில்லை அதுதான் வேணும் உட்காந்துட்டு இருப்பேன். அது கிடைக்காது நம்ம நினைக்கிற மாதிரி. ஸோ ஒன் சென்ஸ் நம்ம ரொம்ப லக்கி, இது உண்மை. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஆல்மோஸ்ட் இப்போ வந்த காலத்தில் நாமளும் வந்திருக்கோம். அது இந்து யூனிவர்ஸில் இருக்கோம், பாரத தேசத்தில் இருக்கோம். நமக்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா தெரியுது, இது உண்மை. நீங்கள் பாகவதம் படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நம்ம மாதிரி பாக்கியசாலிகள் இன்னொருத்தர் கிடையாது. நமக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா தெரியுது, அட்லீஸ்ட் அது இருக்குன்னு ஒன்று தெரியுது. மேபி நீங்கள் இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு பாகவதம் இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் பாகவதம் ஒரு புக்கே தெரியாது. இஸ்கானுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு புக் இருக்கிறதே தெரியும். நமக்கு பாகவதம் என்னன்னு தெரியுது, படிக்கிறோம். அட்லீஸ்ட் கடைபிடிக்கிறோன்னு இல்லை, படிக்கிறனே, அதே பெரிய பாக்கியம். இதெல்லாம் சும்மா கிடையாது. இந்த அக்கௌண்ட்டே வேற. சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிற பேரு தெரியுது, சில பிரபுபாத் யாருன்னு தெரியுது. அட்லீஸ்ட் பக்தரை நம்ம பார்க்குறோம், திலக்கு வைக்கிறோம், அதே பெரிய விஷயம். சும்மாலாம் கிடையாது. திலக்கு வைக்கிறது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. திலக்கு வைக்கிறதே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது பிரபுபாத் எழுதியிருக்கார் பாகவதத்தில், நானா சொல்லலை, பாகவதத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம் எப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இந்த பாகவதம் பகவத்கீதா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, படிக்கிறோம். இதை நான் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கலின்னு வைங்க, மறுபடியும் பழையபடி தேவையில்லாத வேதம்னு நினைப்பேன். நம்ம ரொம்ப பாக்கியசாலி, நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் பாக்கியசாலின்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே பாக்கியசாலி யாருன்னா ஹரிநாமா சொல்கிறவங்க தான் இருக்கலே பாக்கியசாலி, வேறு யாரும் கிடையாது. மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் யாருன்னா அவங்க தான். சைத்தன்ய சரிதாமிருதா இல்லை பாகவத்திலையும் வருது, சைத்தன்ய சரிதாமிருதத்தில் வருது. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் யார் சொல்கிறாங்களோ 33 கோடி தேவர்களோட பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் கிடைக்கும். இது உண்மை. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொன்னால் சிவபெருமா பிளெஸ்ஸிங் கிடைக்கும், சும்மாலாம் கிடையாது. எது கிருஷ்ணா மட்டும் தனியாக வருவார்னு நினைக்க வேணாம், அத்தனை பேர் பிளஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் 100க்கு 100 உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் பிரம்மாவே சொல்கிறார், ஸ்தானே ஸ்திதா, எங்கே இருக்கோ அங்கே உட்காந்து சேன் பண்ண போதுங்கிறார். இது உண்மை, அத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஆர்டினரி கிடையாது.
அது சொல்லும் பொழுது இந்த 2 ஸ்லோகம் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இந்த அகம் மமேத்திங்கிறது போயிடும். அது என்னது இது என்னது போகும், கண்டிப்பாக போகும். ஆனால் சின்சியராக சாண்ட் பண்ணணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும், தென் சேவா, இந்த மாதிரி நிறையா செய்ய இதுவும் நடக்கும். இது நம்ம உட்காந்து என்னடா மாயா இவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கவலைப்படக்கூடாது. பட் சேம் டைம் தெரிஞ்சுக்கணும், அதை டேஞ்சர்ஸும் தெரிஞ்சுக்கணும். பட் சேம் டைம் நாம தெரிஞ்சிருக்கேன் அந்த சந்தோஷம் படணும். நம்ம பாக்கியசாலி சாண்ட் பண்ணணும், தென் கண்டிப்பாக அது நடக்கும் நமக்கு. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சத். ஆ ஆ ஆ வெல், அது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறையா குணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணா எல்லா ஜீவராசியும் பார்த்துக்கிறார். சில பேர் அவங்க வந்து நாட்டில் இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா எப்படி பார்த்து இவங்களும் நினைக்கிறாங்க, பட் நம்மளால் பார்த்துக்க முடியாது. அதுவும் ஒரு தான், நாட்டில் இந்த ஊரில் எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் பார்த்துக்கணும். ஸோ கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இவங்களும் பார்த்துக்க நினைக்கிறாங்க, பட் அது மாதிரி பார்த்துக்க முடியாது. பட் ஊரில் எல்லாத்தையும் பார்த்துக்கினா கிருஷ்ணா சொன்னபடி கேட்டால் உண்மையிலே பார்த்துக்கலாம். ஸோ எல்லா குணம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில பேருக்கு நிறையா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிருஷ்ணா பல கோடி பேர் கல்யாணம் பண்ணியிருக்கார். 16,108 ஒய்ஃப். ஒரு பாஸ்ட் டைமில் 1 கோடி பேர் கல்யாணம் பண்ணியிருக்கார். அதனால நிறைய பேருக்கு நிறையா மேரேஜ் பண்ணிக்கோ. எல்லாம் கிருஷ்ணர் என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வருது. பார்த்துக்கலாம், நீங்களும் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் நல்ல கிண்டலும் கேலியும் பேசவும் பிடிக்கும். கிருஷ்ணருக்கு அந்த குணம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். ஆனால் நாம் இங்கே கிண்டல் கேலி கேட்டால் கோபம் வந்துடும். நம்ம கோபமே அவர் என்ன பேசுகிறோம். ஆனால் கிருஷ்ணர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு செகண்ட் எல்லாருமே கிருஷ்ணர் தான் இமிட்டேட் பண்ணுறாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லுமே. நாட் ஜஸ்ட் லார்டிங் ஓவர் த மெட்டீரியல் நேச்சர் மட்டும் கிடையாது, எல்லாமே அவர் தான் இமிட்டேட் பண்ணுறோம். எவ்ரி திங் பிரபுபாத் அது எழுதியிருக்காரு. எல்லாமே கிருஷ்ணர் வந்து இமிட்டேட் பண்ணுறோம். ஆமாம். ஆ ஆ ஆ ஆமாம். பிரபுபாத் அப்படி எழுதல, நான் கிருஷ்ணா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா அது இருக்கலாம். ஓகே யா பிரபுபாத் கிச்சா. எஸ் கரெக்ட். எஸ் ஆமாம். யா ஆச்சாரியோட கருணையில நமக்கு தெரிய வந்து இப்ப நாம அப்படி ஆசைப்படுறது கூட இஸ் அக்கௌண்டபிள். ஏன்னா நமக்கு இப்ப சொல்றாங்க, திருப்பி நான் மாயா கிட்ட பேசிக்கிறோம், அது என்னோட முட்டாள்தனம். எஸ் எஸ். Before that I am telling that so many people around the world, millions of people, they do not even know that they are trapped in a prison. ஆமா. எஸ். பகவான் வந்து ஏன் ரன் பண்ணாங்க. கிருஷ்ணர் இப்போ இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் இந்த பொருள் பிரபுபாத் கொடுக்குறார். ஒரு ஆத்மா அது மாதிரி விரும்புது கொடுக்குறார். இது நம்ம பகவான் அக்கௌண்டபிள் பண்ண முடியாது. ஜென்ரலாக கிருஷ்ணா அக்கௌண்டபிள் நினைக்கலாம், பட் கிருஷ்ணா அக்கௌண்டபிள் கிடையாது, நாம் தான் அக்கௌண்டபிள். இன்னும் நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ
நீங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கூட இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னா அரசியல். நம்ம இதில் என்னன்னா இக்னோரன்ஸுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. இது சட்டத்தில் இருக்கு. அப்படின்னா அறியாமைக்கு எக்ஸ்கியூஸ்னா மன்னிப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்கணும் உங்கள் கடமைன்னு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லும். தெரிஞ்சுக்கணும் உங்கள் கடமை. எனக்கு ஓகே, அது என்னன்னா இஸ் வெரி டிஃபிகல்ட். இது ஒரு பெரிய டிபேட்டும் இருக்கு. உண்மையிலே நேற்று ஒரு கிளாஸ் கேட்டுட்டு இருந்தேன், ஹுசைனட்டி வோட். இது நாமெல்லாம் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம்னா என்ன சுக்ருதி நமக்கு தெரியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஒரு ஆத்மாவுக்கு எப்போ அந்த சுக்ருதி கிடைக்கும், எப்படி கிடைக்கும் நமக்கு தெரியாது. இது பெரிய டிபேட். சில பேர் கிடைக்காமையே இருக்குன்னா மேபி அவன் அந்த மாதிரி வாழணுங்க நம்ம நினைக்கலாம். we don't know. இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்தான், ரொம்ப டிஃபிகல்ட். இந்த முன்னாடி சொன்னேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் புரிஞ்சுக்க பார்த்தேன்னா முடியாது நம்மளால. ஏன் சில பேருக்கு தெரியவே இல்லையே, அவன் ஏன் வேண்டாங்கிறான்னா அது எனக்கும் தெரியல, எனக்கும் தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் நாம் ஃபார்ச்சுனேட். அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்காது. எப்படியோ கிடைச்சிருக்கு, யாரோட மெர்சி, தட்ஸ் இட், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஆப்பிரிக்கா காட்டில் இருந்து அவனுக்கு எப்படி தெரியும்னா, அவன் ஆப்பிரிக்கா காட்டில் பிறக்கிற மாதிரி அவன் என்னமோ ஆசைப்பட்டுட்டான், அவன் பிறந்துட்டான் தான் பதில். அவன் அந்த மாதிரி எதுவும் ஆசைப்பட்டிருக்கான், கிருஷ்ணரும் கொடுத்துருக்காரு. ஏன் ஆமா, yeah, ஆமா ஆமா ஆமா. ஜீவா லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி பக்கத்துல பார்க்கறதே ரொம்ப ரேரா தான் இருக்கு. நீங்களே சொல்லுங்க. எஸ், கரெக்ட் தான், வெரி வெரி ரேர் டு see a bhakti devotee. உண்மைதான். அவங்கள தவிர மீதி எல்லாருமே ஒரு விதத்துல பாவம்னு கூட சொல்லலாம். இப்போ மேபி நீங்கள் சொல்கிற இப்போ இங்கே பல கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்தவங்க இருக்காங்க, பக்கத்து சந்தலுக்கு இங்கே வரல. இப்போ அப்போ அது என்னன்னு பார்க்குறேன். இப்போ பக்கத்து சந்தில் இருக்கிறவங்களும் இங்கே வரலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவங்க எடுத்துக்கிறது இல்லை. சிம்பிள். ஸோ ஒரு ஆத்மாவும் ஆசைப்படும். அப்புறம் எது எப்படி ஆசைப்படுது, இது டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப கஷ்டம்தான். இது ஒரு ஆத்மாவுக்கு அந்த மெர்சி எப்போ கிடைக்கும் தெரியாது, டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் சில பேர் இந்த இப்போ நம்ம பார்க்குறோம், சில பேர் அவங்க உள்ளே வரமாட்டாங்க, அடுத்த ஜென்மத்து உள்ளே போனாலும் போயிடும் டப்புன்னு. நாம் இங்கே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இது எப்படி நடக்கும் இதெல்லாம் தெரியாது. இது நம்ம டிபேட்டாக தான் போயிட்டுருக்குமா தவிர இது முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. எப்படி இந்த மெர்சி கிடைக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, எல்லா ஆத்மாவுக்கும் மனித உடல் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் தெரியாது, ஆனால் கிடைக்கும். மனித உடல் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க உட்காந்து யோசிக்கணும், கொஞ்சமாக யோசிக்கணும். அதற்கு அப்போ அந்த யோசனை கிருஷ்ணாதான கொடுக்கணும்னா ஆக்சுவலி எல்லாமே கிருஷ்ணா கொடுக்குறதும் கிடையாது. யா, ஆப்பர்ச்சுனிட்டி கிருஷ்ணா கொடுப்பார். எஸ், கிருஷ்ணா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு டெம்பிள் வர்ஷிப் இல்லை சர்ச்சோ மஸ்ஜிதோ இருக்கே, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா சர்ச்சு நிறையா இருக்கும். இவன் போக மாட்டேங்கிறான். மேபி சர்ச்சுக்கு போனால் அவர் 2 நல்ல வார்த்தை சொல்லுவார், கேட்டு உள்ளே வரலாம். இவன் போக மாட்டேங்கிறான். போய் கேட்கணும். மேபி இங்கே சில பேர் தெரியும், தவிர்த்து ராதாநாத் சுவாமி மகாராஜ் இந்தியாவுக்கு நடந்தே வந்தார் லண்டன்லேருந்து. தேடி தேடி வராரே, அந்த மாதிரி ஆத்மாக்களும் இருக்கு. சில பேர் வரவே மாட்டாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, வரமாட்டாங்க, அவங்களா பண்ணிக்கிறது. ஸோ இது டிஃபிகல்ட். ஆனால் கடைசியில் என்னோட முயற்சின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆத்மா உண்மையிலேயே உண்மை தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை ஆசைப்பட்டான், கிருஷ்ணா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படணும், கிருஷ்ணா கொடுத்துருவார். அதுக்கு துருவ மகாராஜோட சரித்திரம் தான் எவிடன்ஸ்.
எவிடன்ஸ் அதுதான். ஜஸ்ட் நினைச்சார் விஷ்ணு நான் பார்க்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாது அவருக்கு. நாரதர் வந்துட்டாரு. ஜஸ்ட் நினைச்சார், நாரதர் வந்துட்டார். ஏன்னா ஆத்மா உண்மையில ஆசைப்படுது. நான் உண்மையில ஆசைப்பட்டா அது நடக்கும், நோ டவுட். Yes, sometimes. Yes. ஆமா. அதனால உள்ள வந்தாரு. அப்ப வந்து அவர் வந்து அப்சல்யூட் ட்ரூத்னா அவர் யோசிக்கல. அந்த டிசைர் நிறைவேற்றா என்ன பண்ணனும் அவங்க அம்மாவை கேட்டாரு, நீ போய் விஷ்ணு வழியே அப்படி சொன்னாங்க. எஸ். சோ அப்ப வந்து இது இப்ப மெட்டீரியல் வேர்ல்ட் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அப்ப நாம அப்படி யோசிப்போமா? கண்டிப்பா யோசிக்கணும். வாழ்க்கையில அடி மேல அடி விழுதுன்னா உட்காந்து யோசிக்கணுமே ஏன் நடக்குதுன்னு. அட்லீஸ்ட் அப்படியாவது யோசிக்கணுமே. அந்த பர்சன் பரமாத்மா இருக்காரு. நீங்க எப்படி யோசிக்கணும் கிருஷ்ணர் எனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்காரு. உண்மையில உட்காந்து யோசிக்கணும். அடி மேல அடி விழுகுது லைஃப்ல. இது ஏன் நடக்குது? கடவுள் ஒருத்தர் இருப்பாரோ, விதின்னு ஒன்று இருக்கும், நம்ம யோசிக்கணும். அட்லீஸ்ட் மேபி அந்த லைன்ல யோசிச்சா பரமாத்மா கிருஷ்ணா இருக்கார். அப்புறம் அவன் கர்மா நிறைய கணக்கு இருக்கு, ஒருத்தர் பார்ப்பான், ஒரு டிவோட்டி மீட் பண்ணுவான். ஸோ இது வந்து கிருஷ்ணா பண்றதா. எஸ், ஏதாவது இருக்கு அவன் யோசிக்கல. எஸ், கண்டிப்பா யோசிக்கிறாங்கன்னா அதுவும் இருக்கு. பட் பார்க்கறது கூட சுக்ருதி அகைன். மேபி அவன் ஒரு ஆசைப்படல, சரி ஓகே இன்னொரு ஜென்மம் ஒரு 10 ஜென்மம் கழிச்சு பார்த்துக்கோ, 1 கோடி ஜென்மம் கழிச்சு பார்த்து. எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். எப்படி வருவாங்க, ஏன் வரல. சில பேர் வராதவங்க மேபி என் கண் முன்னாடி வராமல் இருக்கலாம், நான் இல்லாத போது வரலாம். இது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. இது ரொம்ப கஷ்டம். எஸ், யா யா ப்ராபபிலிட்டிஸ் நம்ம நினைக்க முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். நம்மளால் அது யோசிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம யாரையும் ஏளனமாகவும் பேச முடியாது. ஒருத்தர் பகவத்கீதா ஃபாலோ பண்ணலின்னா அவன் நான் திட்டக்கூடாது, நம்ம திட்டக்கூடாது, சொல்ல முடியாது. திடீர்னு எடுத்து திடீர்னு ஒரே விஷயம் டக் டக்குன்னு அடிச்சு போயிடுவாங்க. ஸோ யாரையும் நான் கமெண்ட் பண்ண முடியாது, திட்டவும் கூடாது. நீ பகவத்கீதை படிக்கல, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். பாகவத்தில் 11th cantoல வருது. ஈவன் 3rd chapter பகவத்கீதான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நம்ம யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியல, தப்பு, நோ, அந்த ரைட்ஸ் நமக்கு கிடையாது. அது கிருஷ்ணா பார்த்துக்குவார். ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சேம் த குவான்டிட்டி வாட் எவர். எஸ், கரெக்ட். எஸ், ஃபர்ஸ்ட் ஆதவ் ஸ்ரத்தா தான். அந்த ஸ்ரத்தா இன்னும் வேணுங்கிற இன்னும் வரல, இருக்கு இன்னும். கோமல ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க. அது கோமல ஸ்ரத்தா சாஃப்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இல்லை. ப்ரப்போர்ஷனேட்டா ஸ்ட்ராங் ஆகும்போது ப்ரப்போர்ஷனேட்டா எல்லாம் போயிட்டே இருக்கும். சைமல்டேனியஸ்லி நடக்கும். ப்ரப்போர்ஷனேட்லி சைமல்டேனியஸ்லி நடக்கும். ஸோ இங்கே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பிரபுபாத் ஆச்சாரியாஸ் நம்பிக்கை வேற. அது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அது தகுந்தாப்பில் தான் வரிசையாக போகும். தகுந்தாப்பில் தான் சாது சங்கா, அது தகுந்தாப்பில் தான் பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, அப்படி தான் போகும். சைமல்டேனியஸாக நடக்கும், அப்படி தான் வரும். ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ். ராமன் வந்து பார்க்க வரும்போது விழுந்து போடுறாரு, நான் பட்டம் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாரு. ஆனால் மறுபடியும் போட்டு வந்து போட்டுறாரு, மறுபடியும் விழுந்து போடுறாரு.
அதை மரியாதை சொல்றதா வந்து இல்லை அன்பு சொல்றதா ராமர் தான் விழுந்து கும்பிட்றாரு. அப்போ வந்து மரியாதை சொல்றது அன்பு எப்போதும் அப்படி ராமர் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதன் மாதிரி நடிச்சு காட்டுறார். பெட்ரோல்கிட்ட அப்படி நடந்துக்கணும், மரியாதை கொடுக்கணும், அன்பு இருக்கணும், அது பண்ணணும்னு அவரே செஞ்சு காட்டுறாரு. ஸோ மரியாதை புருஷோத்தமா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ராமர். ஒரு மனிதனா எப்படி நடந்துக்கணுங்கிறது ராமர் தான் செஞ்சு காட்டினார். கிருஷ்ணா எல்லாத்தையும் உடைச்சவர், அப்படி ஆப்போசிட். கிருஷ்ணா ராமர் என்ன பண்ணார், கிருஷ்ணா அப்படி ஆப்போசிட்டாக தான் இருக்கும். பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட் அகைன். ஸோ நம்ம ராமரை பார்க்கணும், இன்னும் அவர் எப்படி நடந்துக்கிட்டார். ஆமாம், அவர் தான் எல்லாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு அவர் தான். ஸோ ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் சொல்கிறார், இவர் பகவான் தான். ஏன்னா மனுஷன் அப்படி இருக்க முடியாது. ராமானுஜ இவர் பகவான் தான், மனுஷன் இருக்க முடியாது. இப்படி மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, அது டிஃபிகல்ட். அது ஒன்றே போதும் அவர் பகவான். அப்படி அது பண்ணுவார். சரி, அது பண்ணணும். நாம் எப்படி இருக்கும் ராமர் செஞ்சு காட்டுறார். இவன் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா குந்தி மாராணி காலில் விழுந்து கும்பிடுவார், தேவகி காலில் விழுந்து கும்பிடுவார். ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு பகவான் இருந்தாலும் கும்பிடுவார். ஸோ செஞ்சு காட்டுறாங்க, நம்ம மரியாதை கொடுக்கணும். பகவத்கீதையில் இருக்க தேவா, த்விஜா, குரு, பிராக்னா, இந்த 4 பேர்த்துக்கும் மரியாதை கொடுக்கணும் கிருஷ்ணர் சொல்கிறார். தேவா, தேவானா தேவர்கள் மரியாதை கொடுக்கணும். ஓகே, த்விஜானா பிராமணர்கள், தேவா, த்விஜா, குரு, குருன்னு சொல்லலாம். பிராக்னானா பெரியவங்க, அப்பா அம்மா இருக்கலாம், இன்னும் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, தாத்தா பாட்டி, பெரியவங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் இவங்க 4 பேர் மரியாதை கொடுக்கணும்னு. கிருஷ்ணர் சொல்கிறார், ஸ்லோகம் 17 சாப்டரில் வரும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மரியாதை கொடுக்கணும். ஈவன் பக்தி பண்ணல அப்படிங்கிறவங்க மரியாதை கொடுக்காம இருக்கக்கூடாது. பக்தி பண்ணலினாலும் மரியாதை கொடுக்கணும் பெரியவங்க. ஓகே, மேபி நான் ரொம்ப அசோசியேஷன் வச்சுக்க மாட்டேன், பட் வந்தால் வாங்கன்னு சொல்லுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம், மரியாதை கொடுக்கணும். கிருஷ்ணா எல்லாமே அப்சர்வ் பண்ணுவார். இவங்க பக்தி பண்ணல நான் மதிக்க மாட்டேன்னு அது அகங்காரம், அது அகங்காரம் அது. ஸோ ஏன் கிருஷ்ணா அது பேசணும்? தேவா, த்விஜா, குரு, பிராக்னான்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆமாம், ராம கதா, கிருஷ்ண கதா, ஸோ ஸ்வீட். ஸோ ஐஸ்வர்ய பாவம், ராமர் காட்டின போகிற ஐஸ்வர்ய பாவம் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த ஐஸ்வர்ய பாவம் எல்லாருக்கும் பிடிக்கும், அட்ராக்ட் பண்ணும். எஸ், ஊர்மிளா. ஆமாம், எஸ், எல்லாமே டாப் கிளாஸ். ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட். என்ன, ராமாயணம் ரொம்ப பியூட்டிஃபுல். பேத்தோஸ்ம்பாங்க இங்கிலீஷில். பேத்தோஸ் அப்படின்னா, பேத்தோஸ்னா ஒரு சோகம் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சோகம் நல்லா இருக்கும், ஸ்வீட்டான சோகம். அது ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட். எனக்கு ராமர் உள்ள இருக்கார், அது ரொம்ப பியூட்டிஃபுல், பேத்தோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸோ பியூட்டிஃபுல், அதில் இல்லாத விஷயம் கிடையாது. அவரு ராமர் எல்லா ஐஸ்வர்யங்கள் காட்டியிருக்கார், ரசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். எக்ஸப்ட் பரக்கிய ரசா தவிர எல்லா ரசம் ராமரும் பண்ணியிருக்கார். மாதுரிய ரசா, எல்லா ரசம் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்வீட், ஐஸ்வர்ய பாவம். இது ஆச்சாரியஸே கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரொம்ப முக்கியமானது. ஆமாம். வாங்கிட்டு வந்த இதை ஏன் எண்டிங்கில் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் சொல்லல. எண்டிங் அது அது நம்ம வாழ்ந்து வந்தது. ஓ கரெக்ட். ஆமாம், எஸ், ஆமாம். இது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இது பல தடவை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது உண்மை. டெத்து டைம் கொஞ்சம் முன்னாடி ஜென்ரலாக ஒரு ஆத்மாவுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குங்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ஓரளவுக்கு தெரியுமாமா. சில பேர் ஓப்பனாக வெளியே சொல்லிடுவாங்க,
சொல்லாமல் உள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உண்மை. சில பேர் வெளியே சொல்ல முடியாது. ஐ மேட் அ மிஸ்டேக், மை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதாவது செஞ்சுருக்கலாம். லாஸ்டில் அது வரும். இது நோ டவுட், இது உண்மையில் நடக்கும். சிச்சுவேஷன் நம்ம ரியலாக இருந்தோமா ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியல. இந்த நிமிஷம் தப்புனா ஜஸ்ட் நம்ம காமாக ஒரு பகவான் நம்மளுக்கு எது அமைதியாக இருக்கோ அப்போ அந்த டைமில் எது ரைட் எது ராங் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நோ, கிருஷ்ணா நினைக்காம கிளாரிட்டி கிடைக்காது. இல்லை இப்போ இந்த சரௌண்டிங்ஸ்லேயே இப்போ மாதாஜி சொல்லும்போது பீப்புள்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ நம்ம சன் கொடுக்குறோம் இது மாதிரிலாம் பகவானை பற்றி பெருமை ஹரகிருஷ்ணா மந்திரம்னா அவங்க காதில் போய் விழுகுது. கண்டிப்பாக அவங்க ஆத்மா வர மாட்டேங்குது. அது நடக்க எப்பாவது வருவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது உண்மை. ஜென்ரலாக டெத்துக்கு அப்ரோச் பண்ணும்போது ஓரளவுக்கு புரியும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. நல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இது உண்மை. இவன் பிரபுபாத் லீலாமிருத்தால வருது. பிரபுபாத் ஆச்சாரியா அவர் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார். அவங்க அக்கா ஷீரல் மேற்கொண்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டார். இது யார் சாஸ்திரத்தில் இருக்கு. ஒருத்தர் மரணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணுமாமா. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ண எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணுமாமா. பிரபுபாத் ஆச்சாரியா செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ இது அந்த ரியலைசேஷன்லாம் வந்தாகணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சில பேர் வெளியே சொல்லிடுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது உண்மையில் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. நல்லா க்ளோஸாக கேட்கும்போது சாக போகிறவங்களாம் நிறைய பேர் உண்மை பேசியிருக்காங்க. நான் தப்பாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மை இதெல்லாம். ஸோ அந்த டெத்து டைமில் இதெல்லாம் தெரியும். தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி பண்ணிச்சிருக்கக்கூடாது, நாம் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இப்போவே நல்லா சான்ஸ் பண்ணிக்கணும். கடைசி டைமில் உட்காந்து ரிக்ரெட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடும். அது வேஸ்டிங் டைம். பெட்டர் இப்போவே நல்லா நாம சொல்லிக்கணும். ஸோ உண்மையிலே இந்த சாண்டிங் பகவத்கீதா படிக்கிறது இது உண்மை ஓல்டேஜில் ரொம்ப காப்பாற்றும். இந்த படிக்கிற குணம் சாண்டிங் 2 குணம் இருந்தால் ஓல்டேஜ் நல்லா போகும். இல்லைன்னா அது மாதிரி சஃபரிங் ஒன்று இருக்காது. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க ஓல்டேஜில். இந்த படிக்கிற ஹேபிட் சாண்டிங் அப்படின்னு தான் தப்பிச்சுடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். நிறைய வயசானவங்க ரொம்ப அமைதியாக 80 வயசானவங்க நல்லா படிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். தட்ஸ் த பெஸ்ட் வே. பகவான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பீஸ்ஃபுல்லாக போவாங்க, பீஸ்ஃபுல்லாக உடலை விட்டுருவாங்க. பாகவத்தில் பிரபுபாத் எழுதியிருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங்லாம் சும்மா இல்லை, இதெல்லாம் நமக்கு டெத் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சும்மா கிடையாது, காப்பாற்றும். ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க, இங்கே இருக்கிறாங்க, ஹிமாலயாஸ் எல்லாம் மவுண்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் தான் அவங்களோட பகவானை நோக்கி போகிறது பிளேஸ் பண்ணுவாங்க. அது பிளேஸ் எல்லாம் அவசியம் இல்லை, சாண்டிங் எனஃப். அவங்களுக்கு சாண்டிங் தெரிஞ்சாலும் அந்த நேச்சரே அவங்கள கைட் பண்ண முடியும். இட்ஸ் டிஃபிகல்ட். இது பேஸ்ட் ஆன் அவங்க டிசைர் பொறுத்து நடக்கும். இது என்னால் ஃபுல் கிளாரிட்டியோட பதில் எனக்கு சொல்ல தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அக்கார்டிங்லி பரமாத்மா பண்ணுவார். குட் நேச்சரே கடவுள் நினச்சா கூட ஒன் சென்ஸ் குட், ஒன் சென்ஸ் ஓகே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஈவன் தோ அது கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, பட் ஈவன் தான் ஓகே. அது கடவுள் நினச்சி கும்பிட்டாலும் பகவான் ஏற்றுக்குவார். அட்லீஸ்ட் அப்படியாவது கும்பிட்றானே, ஒன் சென்ஸ் ஓகே. கைட் பண்ணணுன்னா 2 விதமான கைடன்ஸ் இருக்குது. பகவத்கீதை கிருஷ்ணர் பேசியிருக்கார். பக்தனுக்கு ஒரு மாதிரி கைடன்ஸ் இருக்கும், பக்தன் அல்லாத ஒரு மாதிரி கைடன்ஸ் இருக்கும். ஆனால் 2 பேருக்கும் பரமாத்மா கைடன்ஸ் இருக்கும். பட் பக்தன் இஸ் ஸ்பெஷல். எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொடுப்பார். பக்தனுக்கு தான் நடக்கும், மற்றவங்க நடக்காது. அதனால கிருஷ்ணா சொல்ற பக்தன் ஆயிருங்கிறார். மன்மனா பவ மத் பக்தோ, பக்தன் ஆகுங்கிறார். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ், எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. ரிக்ரெட் பண்ணுறதே ஒன் சென்ஸ் குட். ஏன்னா
Yeah. So that means if I done something wrong, then I have to undergo that pain. அதான் கர்மா. அது இருக்க ரிக்ரெட் லாஸ்ட் மொமெண்ட்ல நான் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ரிக்ரெட்னா நினைக்கிற அளவுக்கு ரிக்ரெட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. பட் ஓரளவுக்கு ரிக்ரெட் பண்ணுவாங்க. மேபி நான் இவங்களோட போய் பழகி பேசியிருக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது. டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ரிக்ரெட் கொஞ்சமாவது இருக்கும். இக்னோரன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு தான். அவ்வளோதான் ஃபுல்லாக ரிக்ரெட் பண்ணுவோம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு வரலாம். நான் கிருஷ்ணா மறந்துட்டுனே அந்த ரிக்ரெட் எல்லாம் வராது. அட்லீஸ்ட் நான் ஏன் இவங்களோட பேசினேன், இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், மேபி டு சம் எக்ஸ்டென்ட். அதனால தான் பிஃபோர் டெத் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. கேட்கணுமா? இருந்தாலும் பிரபு ஆச்சாரிய செஞ்சு காட்டுறாரு. லீலாமிருத்தால வருது, எல்லாத்துலையும் மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க அக்காட்ட மன்னிப்பு கேட்குறாரு, ஷீடல்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, ஆச்சாரிய செஞ்சு காட்டுறாரு. மறந்துருப்பேன், ஈவன் தென் நான் மன்னிப்பு கேட்டாகணும். ஏன்னா மன்னிப்பு கேட்குறது சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். பாகவத்தில் அது பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு தக்ஷன் கதையில் வரும். ஸோ எக்ஸ்கியூஸ் கேட்கணும். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். பூஜாரி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே எக்ஸ்கியூஸ் கேட்பார். எவ்ரிடேன்னா ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை பூஜை நடக்குதோ, எத்தனை தடவை நைவேத்தியம் நடக்குதோ, அத்தனை தடவை எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. கேட்கணும். ஏன்னா நிறைய தப்பு பண்ணுவோம். ஒரு தடவை பூஜை முடிச்சோன்னே மன்னிப்பு கேட்பான். ராத்திரி படுக்க வச்சோன்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்பான். மன்னிப்புங்கிறது கேட்டே ஆகணும். ஏன்னா மன்னிப்பு கேட்டாலே கர்மா குறையும். அதனால எல்லாம் செஞ்சு போட்டு மன்னிச்சுங்கன்னு சொல்றது இல்லை, அது சரியில்லை. பட் மன்னிப்பு கேட்டாலே கர்மா குறையுமா. பிரபுபாத் எழுதியிருக்காரு, அது கேட்கணுங்கிறான். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாரி சொல்லி ஆகணும். அதுவும் பண்ணி ஆகணும். தேங்க் பண்ண, ஹேவ் டு சே தேங்க்ஸ். அதுதான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் இல்லாமல் நம்ம முன்னேற முடியாது. கிராட்டிடியூட் இருக்கணும். தமிழ் என்ன? இந்த கிராட்டிடியூட் இருக்கணும். பிரபுபாத் சொல்கிறார், நீ இப்போ எல்லாம் சேன் பண்ணலாம், பட் நீ எங்கேருந்து நீ மறக்காத அப்படிங்கிறார். புரியுதுங்களா? இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ பாஸ்ட் மறக்கக்கூடாதான். புரியுதுல என்ன சொல்கிறது? மறக்கக்கூடாது. பிரபுபாத் சொன்ன எந்த டிச்சிலேருந்து உன்னை தூக்கணும் அந்த டிச்சை மறக்காதவன் பாரு. அப்படியே சொல்ற, டோன்ட் ஃபர்கெட் த டிச் அப்படிங்கிற. ஸோ எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட், மோசமான பாஸ்ட் தான், நல்ல பாஸ்ட் எல்லாம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் எஸ், கிருஷ்ணாக்கு அந்த குணம் கரெக்ட். ஏன்னா கிருஷ்ணாக்கே கிராட்டிடியூட் ஒரு அவருக்கே இருக்கு. அதனால நமக்கும் இருக்காது, இருக்கணும். ஆமாம், எஸ் எஸ், அதில் வருது கரெக்ட். அம்பரீஷ் சரித்திரத்தில் அது கிராட்டிடியூட் வெரி இம்பார்ட்டன்ட். கிராட்டிடியூட் எல்லாத்துட்டையும் இருக்கணும். ஈவன் நம்ம சொந்தக்காரங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இந்த கிராட்டிடியூட் இருக்கணும். எல்லாத்துலேயும் கிராட்டிடியூட் காட்டணும், சாரி சொல்லணும். இதுதான் கிருஷ்ணர் நம்ம ஓகே இப்படி ஒரு ஆத்மா இருக்கா, ஓகே கம்மா, சும்மா நான் சேன் பண்ணிட்டு போயிடுவேன்னா அப்படியே உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். எல்லாமே வரணும், எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த கிராட்டிடியூட். அந்த பிரபுபாத் அப்படி இருந்தார், அதுதான் ரொம்ப தான். பிரபுபாத் ஷீடல்கிட்டே சம்டைம்ஸ் அழுதுகிட்டே பேசுவார், நீ எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களே பாரு. ஸோ தட்ஸ் கிராட்டிடியூட், அது வேணும். ஆமாம். ஆமாம், நாம் கண்டுபிடிக்க முடியாது. என்னோட டிசைர் பொறுத்து, அப்புறம் எனக்கு சுக்கிருதி கர்மாலாம் இருக்கும், அதை பொறுத்து கிருஷ்ணா தான் அமைச்சு கொடுப்பாரு. இப்போ துருவ மகாராஜ் நாரதரை தேடி போல, நாரதரே வந்தார். அவரோட டிசையர் எல்லாம் பார்த்து நடக்குது. நாம் பக்தர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கிருஷ்ணரை அனுப்புவார். நமக்கே தெரியுமா அவங்களோட சங்கம் இருக்கும், நானே பியூரிஃபை ஆகிட்டே இருப்பேன்.
அது நம்ம புக்கும் படிக்கணும். இதை வச்சு நானும் அப்சர்வ் பண்ணும், ஏன் புத்தி ஏத்தாப்புல அப்சர்வ் பண்ணி ஆகணும். அதுவும் இருக்கு, அது இருக்கு. பட் டிவோட்டி அசோசியேஷன் வேணும், கிருஷ்ணட்டையும் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். தென் திங்ஸ் ஹேப்பன். எஸ், கனிஷ்டானா கனிஷ்டால் மாதிரி லெவல்ஸ் இருக்கு. அதுலேயே நியோஃபைட் கூட லெவல்ஸ். இப்போ டு பி ஃப்ராங்க், நானும் நியோஃபைட் தான். நான் ஒன்றும் மத்தியமாலாம் சொல்லிக்க முடியாது, நானும் நியோஃபைட். நியோஃபைட்ல லேடர்ஸ் இருக்கு, அதுலேயும் ஒரு லேடர் இருக்கு. எல்லாம் அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். நியோஃபைட்டுக்கு டெஃபினேஷன் இருக்கு. பிரபுபாத் கி ஜெய். ஸோ நியோஃபைட் ஐ டோன்ட் நோ, நிறையா இருக்கு ஆக்சுவலி, அதில் டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அது நியோஃபைட் இருக்கு. ஸோ நியோஃபைட்ல மாதிரி இருக்கு, ஸோ மேனி. பட் எனிவே அது ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேணாம். நம்ம சேன் பண்ணுவோம், கிருஷ்ணாஸ் மர்சியில் பக்தரை பார்ப்போம். நாட் அவுட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன் ஜென்ரல்? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय, गौ प्रेमानंद।